வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு பகுதி அருகிலே இருக்கின்ற தாமரைக்குளம் ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்தவர் சபரிநாதன். இந்த சபரிநாதன் ஒரு பெட்டி கடை வச்சிருக்காரு. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் பெட்டி கடையில் குட்கா புகையிலை இதெல்லாம் விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி போலீஸ் தென் தாமரைக்குளம் போலீஸார் அந்த கடையை ரெய்ட் பண்ணி சோதனையிட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து இவரையும் அழைச்சின்னு போகிறாங்க. அழைச்சின்னு போய் கைது பண்ணுறாங்க. குட்கா இதெல்லாம் விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் கைது பண்ணுறாங்க. இது எப்போ கைது பண்ணி நாகர்கோவில் சப்ஜெக்டில் அடைச்சிட்றாங்க. இது நடந்தது 9ஆம் தேதி நடந்திருக்கு. அதன் பிறகு 13ஆம் தேதி சிறைச்சாலையில் இருந்த சபரிநாதன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கார். சபரிநாதன் மன்னிக்கணும், சபரிவர்மன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கார். மயக்கம் போட்டு விழுந்த உடனே சிறைத்துறையினர் அவரை அழைச்சின்னு போய் வண்டியில் ஏற்றின்னு போயிட்டு நாகர்கோவில் அருகே உள்ள ஆசாரி பள்ளம் அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. மயங்கி விழுந்துட்டாருங்க, என்னங்க செக் பண்ணுங்கன்னு பார்த்துட்டு அவர் எப்போ இறந்து போயிட்டாருங்க, வர வழி இறந்து போயிட்டாரு, நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டாங்க. இறந்து போயிட்டாருன்னு தகவலை போலீஸார் சபரிவர்மனுடைய அக்கா அம்மா எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி என்னுடைய பையன் இறந்து போக முடியும்? 2 நாளைக்கு முன்னால் தானே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், நல்லா தானே இருந்தாங்க, எப்படி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆஸ்பத்திரியில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. மறியல் பண்ணும்போது எஸ்பி ஸ்டாலின் வராரு. பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இருங்க, மறியல் பண்ணாதீங்க, நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் அமைதியாக இருக்காங்க. இருந்தாலும் எங்கள் பையன் அழித்து கொல்லப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. இதனிடையில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நாகர்கோவில் 2வது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணுறார். பாதிக்கப்பட்டவங்கள்ட்டையும் என்கொயரி பண்ணுறாரு. அந்த சிறைச்சாலை சென்று அங்கிருந்த வார்டர்கள் எல்லாருமே என்கொயரி பண்ணுறாரு. என்கொயரி பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சபரிவர்மனுடைய பாடி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டதை நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சபரிவர்மனுடைய அக்காவும் அம்மாவும் அவங்க 2 பேரையும் போலீஸ் அனுமதிக்குது. மார்ச்சூரில் போய் பார்த்தா பையனுக்கு உடம்பு ஃபுல்லாக காயம். உடனே வெளியே கதறாங்க, என் பிள்ளைய அடித்தே கொண்டுட்டாங்க, உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்குது அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மாதிரி ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது, சிறைத்துறையில் இருப்பவர்கள் அடித்து தான் அவர் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை வந்துடுச்சு. முடிஞ்சு போச்சுங்களா? நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், இன்னைக்கு வரைக்கும் பாடி வாங்கலை அப்படின்னு போராட்டம். அதன் பிறகு போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வார்டர்கள் 3 பேரை கைது பண்ணுறாங்க. யார் அப்படின்னா, திருமலை நம்பி, ஜெகன், சிவகுமார், இவங்க 3 பேரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? அதன் பிறகு இது எப்படி நடந்துச்சு, எதனால் நடக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும்பொழுது, போலீஸ் விசாரணை சொல்கிறது அதுதான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்ட சபரிவர்மன் கிட்ட மற்ற கைதிகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வாக்குவாதம் ஆகி சண்டையாகிருக்கு. அப்புறம் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அப்புறம் வார்டர்லாம் பேசியிருக்காங்க, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு. இந்த தம்பியை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. சபரிவர்மன் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகிருக்கு. வாக்குவாதம் ஆனவனா இவங்க டென்ஷன் ஆகிட்டு மற்ற கைதிகள்லாம் கூப்பிட்டு கையகாலை கட்டுங்கடா இவனை அப்படின்னு சொன்னதாகவும், கையகாலை கட்டி அந்த வார்டெல்லாம் அடித்து இந்த கைதிகள்லாம் அடித்து அதன் பிறகு தான் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிருக்காங்க.
போகிற வேளை இறந்து போயிட்டார். இது விசாரணையில் இப்படி தெரிய வருகிறது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படி விசாரணையில் தெரிய வரும்பொழுது மொத்தம் அதில் 8 கைதிகள் இவரை தாக்கியிருக்காங்க. சபரிவர்மனை தாக்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதி, விஷ்ணு, அதுக்கப்புறம் ஜெகன், சரத், அப்புறம் வெறிய பெருமாள், சேதுராமன், அரவிந்த், இந்த மாதிரி ஒரு 8 பேரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. கதை முடிஞ்சுதுங்களா? இந்த புகையில கதை முடிஞ்சு போச்சு. பாடி இன்னும் வாங்கலை. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. சபரிவர்மன் குட்கா புகையில எல்லாம் விற்றாரு. கரெக்டு, பிடிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்கு? இது ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லின்னு வரேன். 7 வருடத்திற்கு மேல் தண்டனை பெறுகின்ற குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை மட்டுமே காவல்துறை கைது செய்ய வேண்டும், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இந்த குற்றம் 7 வருஷத்துக்கு மேலேயே கிடையாது. சாதாரண குற்றம், காக்னிசபிள், நான் காக்னிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிணைகள் கொடுக்காத சட்டம், பிணைகள் கொடுக்குற சட்டம். அதாவது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் நீங்கள் கோர்ட்டில் போய் தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவாணி வரணும். காக்னிசபிளாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். இது காக்னிசபிள் கிடையாது. இது சாதாரண பெயிலபிள் அஃபென்ஸு. இந்த பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணீங்க? சரி, போலீஸுக்கு தான் சட்ட அறிவு இல்லை, ஞானம் கிடையாது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சட்டம் படித்தவர் தானே. சட்டம் படிக்காதவங்க மேஜிஸ்ட்ரேட்டாக வர முடியாது. அவர் எப்படி ரிமாண்ட் பண்ணார்? சிறைக்கு எப்படி அமைச்சார்? அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அவருக்கு தெரியலையா, இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தெரிஞ்சும் அதை அவமதித்து செஞ்சாரா? ஏறக்குறைய இது போன்ற வழக்குகள் எல்லா ஜேஎம்மும் இப்படி தான் பண்ணுறாங்க. சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. நீதித்துறையே மதிக்கலைன்னா போலீஸ் எப்படி மதிக்கும்? இல்லைங்களா? இப்போ சட்ட விஷயத்துக்கு நாம் உள்ளே போவோம். என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். பிஎன்எஸ் ஆக்டில் 275 பிரிவு. இந்த 275 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, நச்சுத்தன்மை வாய்ந்த அல்லது உண்பதற்கு பலனற்ற பொருட்களை விற்பனை செய்வது, மதுபானங்கள் விற்பனை செய்வது, இதற்கெல்லாம் உரிய சட்டம் தான் இந்த பிரிவு. அதில் புகையில, குட்கா எல்லாம் வருது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 5000 ரூபாய் ஃபைனு இந்த குற்றத்துக்கு. அப்படி இல்லைன்னா 6 மாதம் சிறை தண்டனை. அப்படி இல்லைன்னா 6 மாதம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் ஃபைன். இதை எப்படி இவங்க ரிமாண்ட் பண்ணாங்க? இது சாதாரண அஃபென்ஸு. எப்படி ரிமாண்ட் பண்ணாங்க? ஒன்று. அதுக்கடுத்து இன்னொன்று பாருங்கள். ஏன்னா நான் புக் எடுத்து பார்த்துட்டு தான் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் சட்ட விஷயங்களை நான் பேசுகிறேன், தயவுசெய்து பாருங்கள். அடுத்து என்னென்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம், அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. இது என்ன சொல்லுதுன்னா, தரமற்ற பொருட்களை விற்பனை செய்பவர்கள், தரமில்லாத பொருட்களை விற்பனை செய்கிறது, ஏஜென்ட் மாதிரி எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த கடைக்கு சீல் வச்சுருவாங்க, லைசன்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதுதான் சட்டம். அதுக்கு அடுத்து இது முக்கியமான சட்டம். இது பாருங்கள். அதாவது கோட்ஃபாஸ் சட்டம். கோட்ஃபாஸ் சட்டம் அப்படின்னா சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் 2003. இதில் என்ன சொன்னால், புகையிலை உற்பத்தி, வர்த்தகம், விநியோகம் மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தும் சட்டம். இது இந்திய அளவில் உள்ளது இந்த சட்டம். இப்படி நீங்கள் குற்ற செயலில் ஈடுபட்டால் என்ன சொல்லுது அப்படின்னா, இதன் கீழ்
இந்த குற்ற செயல் நீங்கள் ஈடுபட்டால் அருகில் உள்ள, அதாவது பள்ளிகள் இந்த மாதிரி இடத்துல அருகில் உள்ள பகுதியில், தடை செய்யப்பட்ட பகுதியில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றமாகும். அதுக்கப்புறம் 18 வயதுக்கு குறைவாக இருப்பவர்களுக்கு இது போன்ற பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அப்படி சப்போஸ் அப்படி நீங்கள் விற்பனை செய்தீர்களேயானால் 2 வருடம் சிறை தண்டனை, 50,000 அபராதம். இதான் சட்டம். நல்லா கேட்டுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் அந்த தப்பை பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருடம் சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம். இதுதான், இவ்வளோதான் சட்டம். மேக்சிமம் 5 years. அப்படி இருக்கும்போது சட்டமே தெரியாத போலீஸ்காரர்கள் எப்படி இந்த சபரிவர்மனை ரிமாண்ட் பண்ணாங்க? அப்போ இப்படி தவறாக எஃப்ஐஆர் போட்டவங்க மேலே என்ன பண்ண போறீங்க? கொலை கேஸு அது வேற. தப்பாக சட்டத்தை மதிக்காமல், நீதியை மதிக்காமல், மனசாட்சியே இல்லாமல் செயல்படுகின்ற இந்த போலீஸ்காரர்களை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு என்ன சட்டம் வச்சிருக்கிறீங்க? சரி, சபரிவர்மன் பண்ணது தப்புங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. ரொம்ப, அதாவது மக்களுக்கு எதிரான குற்றம் அவர் பண்ணியிருக்காரு, அதனால் அரசாங்கம் இது பண்ணி நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. நான் கேட்குறேன், பல கோடிகள் லஞ்சம் வாங்கின்னு போனானுங்களே சென்னை முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ், அதுக்கப்புறம் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், அதுக்கப்புறம் அந்த அதிமுகவில் இருந்த மந்திரி ரமணா, சி. விஜயகுமார் ஹெல்த் மினிஸ்டர், இப்போ சேர்ந்துக்கிறான் பாருங்க, தாவேக்கால சேர்ந்துருக்கிறான் பாருங்க. அது ஒரு கதை. அது ஏன் சேர்ந்தான் அப்படின்னா, ஒரே ஃபோன், என்னப்பா தம்பி, இன்னும் விராலிமலை, புதுக்கோட்டை இந்த பக்கம் எல்லாத்தையும் மணல் குவாரி, மலைகளை எல்லாத்தையும் குத்தை கட்டு வச்சுருக்கிறேன்னா உன் கதைன்னு ஃபோன் போச்சு தாவேக்காலேருந்து. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ ரிசைன்மெண்ட் சேர்ந்துடுறேன். அப்படி சேர்ந்துட்டான் போய். அப்படி சேர்ந்தது தான் விஜயகுமார், விஜயபாஸ்கர். அவ்வளோ அறிவு உள்ள, அவ்வளோ பொறுப்பான அதிகாரி இந்த நாய்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணல? தவற நினைக்காதீங்க, என்னடா அப்படி நாய்கின்னு பேசுகிறான்னு. ஏன்னா இது போன்ற சமூகத்துக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை ஊக்குவித்து லஞ்சம் வாங்குகின்ற இந்த அதிகாரிகளை நாய் என்று சொல்வதா, எச்சல் நாய்கள் என்று சொல்வதா, என்னவென்று சொல்வது? சொல்லுங்க. நல்ல அதிகாரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி பர்போகிங்கில் எதுவுமே பண்ணாது விட்டுட்டாங்க போலீஸு. இப்போ கோர்ட்டு கேஸ் நடந்துருக்கு. இப்போ அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், சபரிவர்மனுக்கு ஒரு சட்டமா? என்ன இதெல்லாம்? நீங்கள் நினச்சா என்ன வேணா பண்ணுவீங்களா? மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற அதிகாரிகளை நீங்கள் விலக்கு பிடித்து அவரை காப்பாற்றுகிறீர்கள். ஏதோ பெட்டி கடையில் குப்டா வைத்தானா அவனை அரெஸ்ட் பண்ணி சாவடிச்சிங்களா? படுபாவீங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். பெட்டி கடையில் குட்காவை பிடிச்சிட்டிங்க, உங்களுடைய உணர்வுபூர்வமான வேலைக்கு ரொம்ப பாராட்டுகள். இந்த குட்காவை சப்ளை பண்ணுறவங்க யார்? இந்த குட்காவுக்கு, இந்த புகையிலைக்கு ஏஜென்ட் யார்? மேனுஃபேக்சரர் யார்? எப்படி இது உள்ள வருது? இதை கண்டுபிடிக்க யோக்கியது இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. போலீஸ் தான் கேட்குறேன், கண்டுபிடிக்க யோக்கியது இருக்கா? பெட்டி கடையில் உள்ளவனை போய் அரெஸ்ட் பண்ணிங்களா? பர்போகிங்களா? இதெல்லாம் ஒரு வேலையா? சட்டம் தெரியலன்னா கைட்டு போட்டுட்டு போங்க. ஏன் இந்த மாதிரி சட்டத்தை அவமதிக்கிறீங்க? மனசாட்சியோடு நடக்க மாட்டேன்றீங்க. அந்த காவல்துறையினுடைய அந்த நேர்மையான ஒரு பணியை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க? சட்டம் தெரியல உங்களுக்கு, அவ்வளோதான். ஏன் சட்டம் தெரிஞ்சால் நீங்கள் ஏபிபி கிட்ட ஒப்பீனியன் வாங்க போகிறீங்க? சட்ட ஞானமே போலீஸுக்கு கிடையாதுங்க. சட்ட அறிவு இருந்தால் அரசு உதவி வழக்கறிஞர்கிட்ட தூக்கின்னு போகிறாங்க, ஃபைலை கையெழுத்து ஒப்பீனியன் கொடுங்கன்னு. இவனுக்கு அறிவு இருந்தால் போட்டுருவானே. ஐயா, இது பொது பிரச்சனை, இது மக்கள் பிரச்சனை. காவல்துறை செஞ்சது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். கொலை குற்றவாளிகளை கைது பண்ண போலீஸை நீங்கள் கைது பண்ணணும், அரசாங்கம் கைது பண்ணணும். இது போன்ற சிறு குற்றம் 7 வருடத்துக்கு உட்பட்ட குற்ற செயல் தான் ஈடுபட்டிருக்காரு அவர். அவர் எப்படி நீங்கள் ரிமாண்ட் பண்ணீங்க, எப்படி கைது பண்ணீங்க? அதுக்கு அரசாங்கம் கேள்வி கேட்கணும், இந்த போலீஸை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி விட்டால் எல்லா அப்பாவிகளும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான்.
இந்த மாதிரி ஜார்ஜ் போன்ற நாய்ங்களாம் நல்ல ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. இதை கேட்கறது யாரு சொல்லுங்கள். இதுக்கு தான் இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து முழுசாக பாருங்கன்னு சொல்கிறேன். சட்டத்தை யாருமே மதிக்கிறது இல்லைங்க. தடி எடுத்தாலும் தண்டல்காரன் ஆகி போயிட்டான் இந்த நாட்டில். போன ஆட்சியும் அப்படி தான் இருந்துச்சு, அது முந்தின ஆட்சியும் அப்படி தான் இருந்துச்சு, தாவே ஆட்சியும் அப்படி தான் இருக்கு. இது மாறாது, மாறாது ஐயா, மாறாது, மாறவே மாறாது. சுட்டாதான் தெரியும் நண்டுக்குன்னு சொல்லுவாங்க. அது சுடுறதுக்கு முன்னாலே தெரியும்னா சுட்ட பிறகு எப்படி தெரியும்? செத்து போகுது, எப்படி அறிவு இருக்கும்? அதே தான் போலீஸுங்களுக்கு. இப்போ சாத்தாங்குளம் இன்ஸ்பெக்டர் உட்பட 9 பேர் உள்ள போனால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு போலீஸ் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எவன் ஒருவன் இந்த சமூகத்திற்கு எதிராக செயல்படுகிறானுங்களோ அவனுங்களை தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு கொடியில் தொங்க விடணும். சட்டத்தை மீறுபவர்களையும் சட்டத்தை மதிக்காத தலைகணம் பிடித்த அதிகாரிகளை இந்த நாட்டை விட்டு விரட்டணும், ஜெயிலில் போடணும் தூக்கி. என்ன நியாயம்? என்ன நடக்குதுங்க? சட்டத்தின் அடிப்படையிலேயே நடக்குது. இதெல்லாம் பொதுமக்களுடைய வெளிப்பாடு. நான் பேசுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட முறையில் கிடையாது. தனிப்பட்ட முறையில் எந்த அதிகாரி எனக்கு விரோதி கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் இது பொது பிரச்சனை, நான் பேச தான் செய்வேன். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.